தெனாலிராமன் விஜயநகர அரசரின் அரண்மனையில் புத்திசாலித்தனத்தால் புகழ் பெற்றவர். அவர் எப்போதும் எந்த பிரச்சனையையும் அறிவால் சமாளிப்பார். ஒருநாள் இரவு சில திருடர்கள் அவரது வீட்டை கொள்ளையடிக்க திட்டமிட்டார்கள். இன்றிரவு தான் சரியான சந்தர்ப்பம் என்று அவர்கள் முடிவு செய்தனர். அந்த இரவு தெனாலிராமன் வீட்டின் பின்புறத் தோட்டத்தில் மனைவியுடன் பேசிக் கொண்டிருந்தார். திருடர்கள் மரங்களின் பின்னால் மறைந்து அவர்களின் பேச்சை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். தெனாலிராமன் திடீரென்று சத்தமாக, நம்ம வீட்டிலிருக்கும் எல்லா நகைகளையும் ஒரு பெரிய பெட்டியில் போட்டு கிணற்றுக்குள் போட்டுவிடலாம். அப்படிச் செய்தால் திருடர்கள் எடுக்க முடியாது என்றார். அதை கேட்ட திருடர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அவர்கள் நகைகளை கிணற்றுக்குள் போடப் போகிறார்கள். நாம் கிணற்றிலிருந்து எடுத்துச் செல்வோம் என்று அவர்கள் முடிவு செய்தனர். தெனாலிராமன் ஒரு பெரிய பெட்டியை எடுத்தார். அதில் கற்களையும் பழைய பொருட்களையும் நிரப்பினார். அதை நன்றாக மூடி கிணற்றுக்குள் போட்டார். பெட்டி தண்ணீரில் விழுந்த சத்தம் கேட்டதும் திருடர்கள் தங்கள் வேலைக்கு தயாரானார்கள். இரவு முழுவதும் அவர்கள் கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து எடுத்து இறைத்தனர். பெட்டியை எடுக்க வேண்டும் என்ற ஆசையில் அவர்கள் ஓய்வில்லாமல் உழைத்தனர். மிகவும் களைத்துப் போனார்கள். அந்த நேரத்தில் தெனாலிராமன் அமைதியாக கிணற்றிலிருந்து வரும் தண்ணீரை தனது தோட்டத்திற்கு ஓடச் செய்தார். அதனால் அவரது தோட்டம் நன்றாக நீர்ப்பாசனம் பெற்றது. செடிகள் புத்துணர்ச்சியுடன் நின்றன. காலை உதயமானதும் திருடர்கள் இறுதியாக பெட்டியை எடுத்து திறந்தனர். அதில் நகைகள் இல்லை, கற்கள் மட்டுமே இருந்தன. அப்போது தெனாலிராமன் சிரித்தபடி, "நன்றி நண்பர்களே, என் தோட்டத்துக்கு நீர் ஊற்றி உதவியதற்கு" என்றார். அதைக் கேட்ட திருடர்கள் அவமானப்பட்டு அங்கிருந்து ஓடிப்போனார்கள். புத்திசாலித்தனம் இருந்தால் பிரச்சனையையும் நமக்குப் பயனாக மாற்றிக்கொள்ளலாம்.